இன்னைக்கு எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடிமை என்று. திரு ஸ்டாலின் அவர்களே, நான் பல கூட்டத்தில் நான் இந்த கருத்தை தெரிவித்து விட்டேன். அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் உழைப்பை நம்பி இன்றைக்கு இருக்கின்ற கட்சி, உழைத்து மக்களுக்கு நன்மை செய்து மக்களுடைய நம்பிக்கை பெற்ற இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். ஆகவே நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை. அதே நேரத்தில் கூட்டணி என்று அமைத்து விட்டால் எங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் இரவுகள் வராமல் கூட்டணி வேட்பாளர்கள் தன்னுடைய வேட்பாளராக கருதி வெற்றிக்கு பாடுபடக்கூடிய இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். அதனாலதான் எந்த கட்சி நம் கூட்டணிக்கு வந்தாலும் அந்த கட்சியை முகமலர்ச்சியோடு வரவேற்று நம்மை விட நம்முடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்காக பாடுபடுகின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. இன்றைய தினம் ஸ்டாலின் பல அரசு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார். தமிழகத்திலே ஒவ்வொரு மாவட்டமாக போய்கொண்டிருக்கின்றார். அரசு நிகழ்ச்சி, அரசாங்க பணம், அதுல போய் அரசியல் பேசுறார். இது கண்டிக்கத்தக்கது. உங்களுக்கு அரசியல் பேச வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால் நீங்க திமுக பொதுக்கூட்டத்தை போட்டு அரசியல் பேசுங்க. அரசாங்க பணத்தில் அரசு நிகழ்ச்சியில இன்னைக்கு அரசியல் பேசுவது கண்டிக்கத்தக்கது, மரபல்ல. ஆக இதை அவரால் பொதுக்கூட்டம் நடத்த முடியல. திமுக கூட்டணியில பல பிரச்சனை, ஒருங்கிணைப்பு இல்ல. அதனால அரசாங்கம் நடத்துகின்ற அரசு நிகழ்ச்சியிலே அரசியல் அந்த கருத்திலை தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர். நாங்க அப்படி அல்ல. எல்லா தொகுதியிலும் கிட்டத்தட்ட 189 சட்டமன்ற தொகுதிக்கு நேரடியாக சென்று மக்களை சந்தித்து அண்ணா திமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்களை மக்களிடத்தில் விலைக்கு பேசுகிறோம். இந்த அவல ஆட்சியில் ஏற்பட்ட அவலங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறோம். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எழுச்சி பயணம் நிகழ்ச்சி.